பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு அத்தைக்கங்க. உங்களுக்கு புகைவிடுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்பம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமா சரியா போயிடும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படத்துடைய பேர் என்ன அப்படின்னா, ஜோஸ்வா இமை போல் காக்க. காத்தாரா அப்படின்னா நம்ம காதுலேயே அதேதான். ஹெல்மெட் கூட போடாம பல்சர் பைக்ல பதறிக்கிட்டு போறாரு இல்லையா, இவர் தான் ஹீரோ அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே அவர் தான் ஹீரோ. இவ்வளவு வேகமா பல்சர் பைக்ல பறந்துகிட்டு போறாரு, ஏதோ ஒரு வேலை விஷயமா பார்க்க போறாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டியை பார்க்க போவாரு. ஆக்சுவலா இந்த ஆண்டியை நம்ம ஹீரோ ஆட்டையை போட பார்க்குறாரு. நம்ம ஹீரோ இந்த ஆண்டியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உடனே அந்த ஆண்டியும் இவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த ஆண்டியை பார்த்தோம் அப்படின்னா அலேக்கா ஆட்டையை போடுறதுக்கான வேலைகள்ல ஆயத்தமா இறங்கியிருப்பாரு. நம்ம ஹீரோ கார்ல ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. வேற பக்கம் ஏறினா தான் தப்பு, கார்ல ஏறினா தப்பு கிடையாது. அந்த இடத்துல தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாங்கு போடுவாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆண்டி இல்லை, இந்த படத்துடைய ஹீரோயின் அப்படின்னு. அப்போதான் எனக்கு ஷாக்காச்சு, இவங்க இவருக்கு ஹீரோயினா, இவங்களுக்கு இவர் தான் ஹீரோவா அப்படின்னு. அடுத்து ஹீரோ ஹீரோயினை பேசியே கரெக்ட் பண்ணிட்டார் இல்லையா 5 நிமிஷத்துக்குள்ள. எந்த படத்துலையும் 5 நிமிஷத்துக்குள்ள கரெக்ட் பண்ண மாதிரி சீனே இருக்காது, இந்த படத்தில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் தமிழ் சினிமாவில் தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காது இந்த படத்தை தவிர. அடுத்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கிளப்பு பீச்சு பார்க்கு அப்படின்னு மப்ப போட்டு மல்லாந்தெல்லாம் படுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே முடிச்சுப்புட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, 3 மாசம் கழிச்சு வந்து நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, நான் கூட ஹீரோ ஹீரோயினை முழுகமாக்கிட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது இல்லை மேட்ரு. ஹீரோயின் ஹீரோவுக்கு டாட்டா காட்டிட்டு அவங்க ஃபாரின் போக பிளான் பண்றாங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம ஹீரோ சொல்லும்போது, நான் ஒரு சீரியல் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அடப்பாவி என்னையே ரேப் பண்ண பார்த்தியடா அப்படின்னு நினைக்கிறாங்க. திடீர்னு சம்பந்தமே இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்கும். சண்டை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா சண்டை அப்படின்றது ஒண்ணு நடக்கும். அந்த சண்டைக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம சண்டை தானே பார்ப்போம் அப்படின்ற மனநிலைக்கு நம்மளை தயார்படுத்தும் போது அந்த சண்டைக்கு இடையில ஒரு பாட்டை போட்டு விடுவாங்க. அப்படின்ற மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்ம ஹீரோ பணத்துக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு புனிதமான வேலை பார்ப்பாரு. ஏன் அந்த வேலை பார்க்குற அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு வாங்கிக்கிறவேன் அப்படின்னுவாரு. தேவையா நமக்கு இதெல்லாம்? நம்ம ஹீரோ கொலை பண்ணக்கூடிய வேலை பார்க்குறாரு இல்லையா, அந்த கொலை இவங்களை பண்ணு அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. எப்படி? அந்த படம் தான் ஞாபகம் இருக்கா, தமிழ் படம். அந்த தமிழ் படத்துடைய சாயலை அப்படியே பட்டிட்டிங்கரிங் பண்ணி தான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. யாருடா ஹீரோவுக்கு கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போடுறா அப்படின்னு பார்த்தா பாட்டி நீயா? விஜய் டிவில இருந்தாங்க இல்லையா டிடி, விஜய் டிவிலையும் வெட்டியாக தான் இருந்தாங்க. இந்த படத்துலேயும் அவங்க வெட்டியாக தான் இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொல்ல சொல்லி டிடி அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலர்ட் வரும். அந்த ஒரு அலர்ட்டை பற்றி டிடி ஹீரோயின் அவங்கள பற்றி நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க லவ்வர்ஸ் மாதிரி காமன் நேரமா. உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, இவர் எதுக்கு தேவையில்லாம ஹீரோயினை போய் லவ் பண்றாரு, அவங்கள விட பெட்டரா இருக்கக்கூடிய டிடி இவங்களவே லவ் பண்ணலாமே, எதுக்கு இவருக்கு இந்த அனாவசியமான வேலை, வேண்டாத வேலை, வெட்டி வேலை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஹீரோயினை விட இவங்க பெட்டரா இருக்காங்க, அதுவும் பக்கத்திலே இருக்காங்க. அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம். படத்துடைய ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள பல பேர் போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஐ மீன் துப்பாக்கில சுடுவதற்காக ட்ரை பண்ணுகிறார்கள். ஹீரோ ஹீரோயினை அவங்கள போட விடாம தடுக்கணும், அதுதான் இவருடைய வேலை. ஆனா இவர் போட்டிருப்பாரு, அதனால அவங்க கன்சீவ் ஆகிட்டதா ஒரு சீன்ல சொல்லுவாங்க. அதை நான் சொல்றேன் அப்புறம். படத்துடைய ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள பல பேர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஐ மீன் துப்பாக்கியில சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட அடியாள் வேலைக்கு சேர்றாரு. ஐ மீன் புருஷ வேலைக்கு சேர்ற மாதிரி புதுசா போய் ஜாயின் பண்றாரு இந்த வேலையில.
உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் அப்படின்ற அந்த டைலாக்கை அப்படியே உருவி அதே மாடலேஷனை அப்படியே மாற்றி ஊருக்குள்ள எவ்வளவோ கொலகாரங்க மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எங்க உங்கள் பாடி கார்டுக்கு உங்கள் பாடியை காக்குறதுக்கு நான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க பேசுறது எல்லாம் கேட்கணும் அப்படின்றது நம்ம கிறகமுடா அப்படின்ற மனநிலையில நம்ம இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறோம். ஐ மீன் கடுங்காவல் தண்டனைன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இந்த படத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றணும், அதுதான் இந்த படத்துடைய கதை. ஆனா ஹீரோவை வெள்ளைக்காரங்க சுட்டுருவாங்க. சுட்ட பின்னாடி ஹீரோயின்ட்ட ஹீரோ சொல்றாரு, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை, இப்படியே நான் சாகக்கூடாது, என்னை இப்படியே சாக விட்டுறாத, இப்படியே நான் சாகணும் அப்படின்னா உன் மடியில தான் சாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணுவாரு, பல டைம் ட்ரை பண்ணாரு. ஆனா அதுல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ பெயிலா போயிட்டாரு. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பெயிலா போச்சு. என்ன பரீட்சையில பெயிலான மாதிரி சொல்ற? அப்புறம் தான் சொல்றாரு, நான் சாகிறதா இருந்தாலும் உன் மடியில தான் சாகணும் அப்படின்றாரு. சாகும்போது கூட எப்படியாவது மடியிலையாவது படுத்துடணும்டா அப்படின்னு நினைக்கிறாரு பாரு. பா, என்ன மனுஷன்டா. இது ஹீரோ சாக போற கதை கிடையாது, ஹீரோ ஹீரோயின் மடியில படுக்கக்கூடிய சரித்திரத்துல எழுத வேண்டிய கதை. ஹீரோவை காப்பாத்த ஹீரோயின் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ சில பேர் இவங்களை அட்டாக் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட அவரு உயிரை துச்சமா கூட மதிக்காம ஏற்கனவே ஹீரோயின் போகக்கூடிய இந்த காரை அட்டாக் பண்ணவங்களை பார்த்தோம் அப்படின்னா அடிக்கிறதுக்கு சண்டையில களத்துல இறங்கிடுவாரு. ஆமா, ஹீரோவால காரு ஓட்ட முடியாத காரணத்தினால தானே ஹீரோயின் காரு ஓட்டிட்டு போறாங்க. அப்புறம் எப்படி இவரு களத்துல இறங்கி சண்டை செய்யறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இவர் ஹீரோ, அதனால நீங்க அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. இவர் ஒரு மாஸ் ஹீரோ, ஜோஸ்வா இமை போல் காக்க. அதனால காக்கணுமா இல்லையா? அதனாலதான் காக்க காக்கன்னு கந்த சஷ்டி கவசத்தை வச்சு பாடாம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிறணும். டேய், கந்த சஷ்டி கவசத்துக்கு பதிலா சூர்யா ஜோதிகா நடித்த காக்க காக்க பாட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். சனியை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ உசுருக்கு போராடுவாரு. அந்த நேரத்துல தான் நம்ம செகண்ட் ஹீரோயின் டிடி அவங்க வந்துருவாங்க. வந்து ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஆல்ரெடி ஹீரோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடம்பு சரியில்லாத காரணத்தினால துணியை வயிற்றுல கட்டியிருப்பாரு. அதனால அவரை மருத்துவமனைக்கு கூட்டி போய் மல்லாக்கா படுக்க வச்சு பிரசவம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டை. அப்புறம் ஹீரோவோ ஹீரோயின் கிஸ் பண்ண போற நேரம் பார்த்து ஹீரோ, நான் இன்னும் பல்லு விளக்கல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் வாயிலேயே பல்லு விளக்கி விடுறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வாயாலேயே பல்லு விளக்குவாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஒரு தினுசாவும் இருக்குல்ல. இவர் இந்த படத்துடைய ஹீரோ இல்லையா, அதனால வித்தியாசமா பைக் ஓட்டுறாரு, விபரீதமா பைக் ஓட்டுறாரு. ஹீரோவை கொல்ல இவர் வருவாரு, ஆனா படத்துல சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் இவர் வருவாரு. இவர் யாரு அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியாது, ஹீரோ யாரு அப்படின்னு இவருக்கும் தெரியாது. அப்படி இருக்க இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக்கிற கூட மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி படத்துல ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சஸ்பென்ஸ் இந்த படத்துல நடிச்ச இவங்க 2 பேருக்குமா இல்ல படம் பார்க்குற நம்மளுக்கா அப்படின்றதே ஒரு சஸ்பென்ஸ் தான். இந்த படத்துடைய ஹீரோ ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்றாரு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னு தான் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு, இந்த படத்தை பார்க்குற ஒரே காரணத்துக்காக எங்களை வச்சு பண்றீங்க அப்படின்றது மட்டும் தெளிவா புரிஞ்சிச்சு. உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவர் இருக்கார் இல்லையா, இவருடைய ஆட்கள் ஹீரோயினை கடத்தி இருப்பாங்க. அங்க ஒரு டைலாக் ஒன்று பேசுவாங்க. அதாவது ஹீரோவுடைய ஃப்ரெண்டுடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தலை கத்தியை வச்சு உன் கழுத்தை மட்டும் அறுத்துறேன் தலை, நீ செத்துரு தலை அப்படின்னு வாங்க. உண்மையாகவே இது கௌதம் வாசுதேவன் படமா இல்ல ஹரி படமா அப்படின்ற குழப்பம் வேற ஒரு பக்கம். இந்த படத்தை பார்க்கறத இதோட நிறுத்திடுறா அப்படின்ற மனநிலை ஒரு பக்கம். படத்துல ஹீரோயினை பல பேர் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹீரோ அந்த வேலையை செஞ்சிருப்பாரு சிறப்பா. இருந்தாலும் இவங்களை கொல்றதுக்கு ஆட்கள் வந்திருப்பாங்க இல்லையா, அது கொல்ல சொன்ன ஆள் யாருடா அப்படின்னா அது ஹீரோயினுடைய அப்பா. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? உடனே ஹீரோயின் அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நம்ம 2 பேரும் ஃப்ளைட் பிடிச்சு லண்டன் போயிடலாம், உடனே கிளம்பு அப்படின்னு சொல்ல
நம்ம 2 பேரும் வர முடியாது, அவனும் என் கூட வரணும் அப்படின்றாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா அவன் எதுக்கு உன் கூட வரணும் அப்படின்னு கேட்டா எங்க 2 பேருக்குள்ள மேட்ரு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா மேட்ரா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாரு. ஒன்றும் புரியலையா? அதாவது ஓ மகளை நீ பெத்த, ஓ மக இன்னொன்று பெத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு, அதைத்தான் மேட்ரு அப்படின்னு சொல்லுதியா. இப்பயாவது உனக்கு புரியுதா இல்லையா? உடனே ஹீரோயினோட அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல, உங்க பொண்ணு மாசமா இருக்கா. மாசமா இருக்காடா? என்னமா இப்படி சொல்றீங்க? அட பாவி, இதைத்தான் மேட்ரு சொன்னியா நீ? அப்பா நான் கன்சீவ் ஆயிட்டேன், அதுக்கு காரணம் அப்பா இவன் தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் உங்களுடைய அப்பாவுக்கு புரியுது. ஸோ அப்படியா விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்றாரு ஹீரோயினுடைய அப்பா. யோ இதுதான் என் மேட்ரு, இதை போய் மேட்ரே இல்லைன்ற, அவன் மேட்ரு பண்ணனால தானே கன்சீவ் ஆகிருக்கு, இது மேட்ரு தானே. ஹீரோயினுடைய அப்பா கஞ்சா கடத்தியிருப்பாரு, வெள்ளை கஞ்சா, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்றத சொல்லி ஒரு வழியா பார்த்தோம் அப்படின்னா படத்தை முடிக்கிறாங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புரிஞ்சா சொல்ல மாட்டேனாயா, ஒரு அளவும் புரியல அப்படின்றது தான் மனநல. கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய படம் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. ஆக்சுவலா கௌதம் மேனன் பஞ்சத்துக்கு படம் எடுத்திருப்பாரு போல இருக்கு. அதை பார்க்க வரவனுடைய மனநிலை எப்படி இருந்தா நமக்கு என்ன, நம்ம இப்படி ஒன்னு எடுத்து போடுவோம் அப்படின்னு போட்டிருப்பாரு போல இருக்கு. ஆனா மொட்டை கத்தியை வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி ஒரு கதை. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய படங்களை பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படத்துல ஹீரோயின் அப்படின்றவங்க ஹீரோவை விட்டு தனியாக இருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அவங்களுக்கு குழந்தை இருக்கும் இல்லாமல் இருக்கும். ஆனால் புதுசாக வந்து நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நீ என் கூட வந்துரு, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இன்னொருத்தையும் பொண்டாட்டிய. எப்படி காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் இன்னொருத்தையும் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா, இது அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க பார்க்க முடியும். ஸோ இவருடைய கதையை அப்படிதான் எழுதுறாரா, அல்லது இந்த படம் மூலமா யாருக்கும் இவர் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றாரா அப்படின்னு தான் நமக்கு புரியல, தெரியல. இவருடைய எல்லா படத்துலையுமே இப்படி இருந்துச்சு, ஆனா இந்த படத்துல இல்ல. கதையாவே நம்மளும் பேசிட்டு விட்டுருவோமே. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு பாரு. போனா ரத்தம் கட்டிச்சான்.